ரத்தினகிரி பாலமுருகன் திருக்கோவில் 4 நிமிட தமிழ் குறள் வழி கதை. தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தின் அருகே பசுமையான மலைகளுக்கு நடுவில் பக்தர்களின் மனதை ஈர்க்கும் ஒரு புனித திருத்தலம் அமைந்துள்ளது. அதுதான் ரத்தினகிரி பாலமுருகன் திருக்கோவில். மலை உச்சியில் வீற்றிருக்கும் பாலமுருகனை தரிசிக்க பக்தர்கள் படிப்படியாக மலையேறி செல்கின்றனர். ஒவ்வொரு படியிலும் முருகா முருகா என்ற பக்தி முழக்கம் ஒலிக்கிறது. இந்த திருத்தலத்தின் பழமை மிகுந்தது. அருணகிரிநாதர் போன்ற மகான்களாலும் போற்றப்பட்ட இந்த தலம் காலப்போக்கில் பல மாற்றங்களைக் கண்டது. ஒரு காலத்தில் ரத்தினகிரி கோவில் மிகவும் எளிமையான நிலையில் இருந்ததாக கூறப்படுகிறது. கோவில் சுற்றுப்புறமும் பாழடைந்த நிலையில் இருந்தது. ஆனால் அந்த சிறிய சந்நிதிக்குள் வீற்றிருந்த பாலமுருகனின் அருள் மட்டும் எப்போதும் குறையவில்லை. அந்த நேரத்தில் சச்சிதானந்தம் என்ற பக்தர் ஒருநாள் ரத்தினகிரி மலைக்கு வந்தார். மலையேறி கோவிலுக்குள் சென்ற அவர் பாலமுருகனை தரிசித்தார். ஆனால் கோவிலின் நிலையை பார்த்ததும் அவரது மனம் மிகவும் வேதனைப்பட்டது. இவ்வளவு புனிதமான முருகன் சந்நிதி ஏன் இப்படி இருக்க வேண்டும் என்று அவரது உள்ளம் கலங்கியது. அவர் முருகனின் முன் நின்று கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்தார். அந்த நேரத்தில் அவருக்கு ஏற்பட்ட ஆன்மீக அனுபவம் அவரது வாழ்க்கையையே மாற்றியது என்று கோவில் வரலாறு கூறுகிறது. அதன் பிறகு அவர் தனது வாழ்க்கையை பாலமுருகனின் சேவைக்காக அர்ப்பணிக்க முடிவு செய்தார். கோவிலை சுத்தம் செய்வது, விளக்கேற்றுவது, மலர்களால் முருகனை அலங்கரிப்பது, பக்தர்களுக்கு உதவுவது என்று ஒவ்வொரு பணியையும் அவர் பக்தியுடன் செய்யத் தொடங்கினார். அவர் தன்னை முருகனின் அடிமையாகவே கருதினார். அதனால் பக்தர்கள் அவரை அன்புடன் பாலமுருகன் அடிமை என்று அழைக்கத் தொடங்கினர். ஒருவரின் உண்மையான பக்தி மற்றவர்களின் மனதிலும் பக்தியை ஏற்படுத்தியது. மெல்ல மெல்ல மக்கள் ரத்தினகிரிக்கு வரத் தொடங்கினர். கோவில் புதுப்பிக்கும் பணிகள் தொடங்கின. பக்தர்களும் தங்களால் முடிந்த உதவிகளை செய்தனர். காலப்போக்கில் அந்த எளிய சந்நிதி இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசிக்கும் சிறப்புமிக்க திருத்தலமாக வளர்ந்தது. ரத்தினகிரி பாலமுருகன் திருக்கோவிலில் வள்ளி மற்றும் தெய்வானையுடன் பாலமுருகன் அருள்பாலிக்கிறார். அவரது கையில் இருக்கும் வேல் தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்டும் தெய்வீக சக்தியின் அடையாளமாக விளங்குகிறது. முருகனை தரிசிக்க வரும் பக்தர்கள் தங்களுடைய கவலைகளை அவரிடம் ஒப்படைத்து மன நிம்மதியுடன் திரும்பி செல்கின்றனர். இந்த கோவில் நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா? பக்தி என்பது கோவிலுக்கு சென்று வழிபடுவது மட்டுமல்ல. நாம் நேசிக்கும் இறைவனுக்காக ஒரு நல்ல செயலை செய்வதும் பக்திதான். ஒரு சிறிய எண்ணம், ஒரு சிறிய சேவை, ஒரு உண்மையான பிரார்த்தனை, இவை அனைத்தும் பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பதற்கு ரத்தினகிரி ஒரு அழகான எடுத்துக்காட்டு. இன்று மலை உச்சியில் பிரகாசமாக இருக்கும் ரத்தினகிரி பாலமுருகன் திருக்கோவில் வெறும் கற்களாலும் கட்டிடங்களாலும் உருவானதல்ல. அது பக்தி, சேவை, நம்பிக்கை மற்றும் அர்ப்பணிப்பால் வளர்ந்த ஒரு புனித திருத்தலம். நாம் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்களை சந்தித்தாலும் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடக்கூடாது. முருகனை மனதில் நினைத்து ஒரு அடி முன்னே வைத்தால் அந்த ஒரு அடிக்கு பின்னால் இறைவனின் அருள் 1000 அடிகளாக நம்மை வழிநடத்தும். ரத்தினகிரி மலையுச்சியிலிருந்து பாலமுருகன் இன்று தனது பக்தர்களை அருளால் காத்துக் கொண்டிருக்கிறார். அவரை நம்பி மனதார வேண்டுவோம். நம் குடும்பத்தில் அமைதி நிலவட்டும். நம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படட்டும். நம் மனதில் இருக்கும் பயமும் கவலையும் நீங்கட்டும். பாலமுருகனின் அருள் எவ்வொரு குடும்பத்திற்கும் கிடைக்கட்டும். வேல்வேல் முருகன், வெற்றிவேல் முருகன். ஓம் சரவண பவ. ரத்தினகிரி பாலமுருகன் துணை. முருகப்பெருமானின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்.